Shorten Tamil high speed 180 words per minute. Get ready. Comments. மாண்புமிகு தலைவர் அவர்களே, தமிழக அரசின் தொழில் கொள்கையை பற்றிய திறனாய்வு மிக செம்மையாக இங்கே நடத்தப்பட்டது என்பதற்காக என்னுடைய மகிழ்ச்சியை முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்வு எழுதுவதற்கு உட்கார்ந்திருக்கிற மாணவனைப் போல் எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர்கள் முன் நான் உட்கார்ந்து அவர்களின் கருத்துக்களை கவனித்துக் கொண்டிருந்தேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொழில் என்பது ஒரு நாட்டின் முதுகெலும்பு போன்றது என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். எனவே அந்த அடிப்படையில் தொழில் வளர்ச்சியில் அக்கறை காட்டுகிறவர்களை வாழ்த்தி வரவேற்க தயாராக இருக்கிறோம். இந்த அரசாங்கத்தின் தொழில் கொள்கை என்ன என்ற கேள்வி இங்கே எழுப்பப்பட்டு இருக்கிறது. அரசாங்கத்தின் தொழில் கொள்கை என்ன? பொதுத்துறையா, தனியார் துறையா அல்லது கூட்டுத்துறையா என்று கேட்பது போல் இருந்தது. இந்த நாட்டினுடைய எதிர்கால வாழ்வை பற்றி நல்ல முறையில் அக்கறை கொண்டவர்கள் இத்தகைய கேள்விகளை என் முன் வைத்து இவைகளுக்கான பதில்களை பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். இந்த அரசாங்கத்தின் கொள்கையை நான் தெரிவித்த பிறகும் அவர்களுக்கு சந்தேகம் தீரவில்லை என்றால் மீண்டும் புதிய கருத்துக்களை சொல்லி என்னிடமிருந்து பதில் பெறுவதற்கும் இந்த மாமன்றத்தின் உறுப்பினர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். தொழில்துறையில் இவ்வளவு தூரம் ஏன் அக்கறை ஏற்படுகிறது என்றால், ஒரு நாட்டினுடைய வளம் தொழில் வளத்தை ஒட்டியே அமைந்திருக்கிறது. சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட விரும்புகிற வளம் ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சியை பொறுத்தே அமைகிறது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். தமிழக அரசை பொறுத்தவரையில் தொழில்துறையில் ஒரு கொள்கையை திட்டவட்டமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறது. ஒரு கொள்கையை பற்றி முடிவெடுத்து அதை செயலாக்க வேண்டும் என்று ஒரு அரசு விரும்புகிற போது அதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது பல்வேறு குழப்பங்கள் எழலாம். யாருக்காவது நாம் ஏதாவது ஒரு உதவி செய்கிறோம் என்று செயல்படும் போது அது வேறு யாருக்காவது பாதகமாகவும் அமையக்கூடும். அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றை தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஒருவரை அழித்துவிட்டு இன்னொருவரை வாழ வைக்கும் கொள்கை என்னுடைய கொள்கை அல்ல என்று திட்டவட்டமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது சில உண்மைகளை சொன்னார்கள். அதை போலவே நாம் யாருக்கு நன்மை போய் சேர வேண்டும் என்று நினைத்து சில காரியங்களை செய்கிறோமோ அந்த நன்மைகள் அவர்களை போய் சேருகின்றனவா என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டியிருக்கிறது. தொழில்கள் வளர வேண்டும், புதிய தொழில்கள் உருவாக வேண்டும். அப்படி உருவாகின்ற தொழில்கள் வசதி படைத்தவர்களை அதிக வசதி படைத்தவர்களாகவும் கஷ்டப்படுகிற ஏழைகளை மிக ஏழை மக்களாகவும் ஆக்கும் திட்டமாக அமைந்துவிடக் கூடாது என்பதில் மிக அக்கறையோடு செயல்பட்டு வருகிறோம். எங்களது கொள்கை புதிய தொழில்கள் ஏற்பட்டாக வேண்டும். அப்படி உருவாக்கப்படுகிற புதிய தொழில்கள் ஒரு சிலருடைய கையில் போய் சேர்ந்து விடக்கூடாது. இனி எந்த காரணத்தை முன்னிட்டும் தமிழகத்திலே இருக்கிற கனி வளங்கள் தமிழக மக்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட யாரும் அதை எடுத்துக்கொள்ள அனுமதிக்க கூடாது என்ற ஒரு கொள்கையை நாங்கள் வகுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல கனரக தொழில்கள் என்று சொல்லி பெரிய பெரிய தொழிற்சாலைகளையும் நிறுவனங்களையும் உருவாக்கும் போது அதை தேசிய உடைமை ஆக்கிவிட வேண்டும் என்ற கொள்கையை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் அப்படிப்பட்ட முடிவுக்கு வர நாங்கள் தயாராக இல்லை என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். காரணம், பெரிய தொழில்களை அரசுடைமையாக்கும் போது அதனால் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது, அந்த தொழில்கள் மூலமாக எவ்வளவு லாபம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை கணக்கிட்டு பார்த்ததில் அதற்கேற்ப உடனடியாக மிகப்பெரிய தொழில்களை எல்லாம் தேசிய உடைமையாக்க இப்போது இந்த அரசு தயாராக இல்லை என்பதை இங்கே தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். எங்களுடைய கொள்கை பெரிய கனரக தொழில் போன்றவையெல்லாம் தேசிய உடைமையாக்கப்பட வேண்டும் என்பதே. ஆனால் வேலை இல்லாதவர்களுக்கு எப்படி வேலை கொடுப்பது, வேலை வாய்ப்பை பெறுகிறவர்களுக்கு எப்படி தேவையான வருமானம் கிடைக்க செய்வது என்ற சந்தேகங்கள் இருப்பதால் தான் இந்த முடிவுக்கு நாங்கள் வரவேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவை துணைத் தலைவர் அவர்கள் சில நல்ல யோசனைகளை இங்கே குறிப்பிட்டார்கள். தொழிலதிபர்கள் கூட்டத்தை அடிக்கடி கூட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அத்தோடு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தையும் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நாள் சிந்தித்து பேசியதன் விளைவாக தொழிலதிபர்கள் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் இருக்கிறார்கள் என்பதை சொன்னார்கள். அவ்வாறு தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருந்ததால் தான் அந்த தொழில்களை ஆரம்பிப்பதற்கு மூலதனம் போடுவதற்கு அவர்கள் தயாராக ஆகியிருக்கிறார்கள் என்பதை நான் இப்போது குறிப்பிட விரும்புகிறேன். நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு வேலை நிறுத்தம் நடக்காத நாட்கள் இல்லை என்ற நிலைமை இருந்தது என்று சொல்லலாம். இப்போது அந்த ஆலைகள் திறக்கப்படும் அளவில் இருக்கிறது. எத்தனை நாட்கள் இந்த வேலை நிறுத்தம் நீடிக்கும், எப்போது முடிவுக்கு வரும் என்ற அச்சத்திலேயே தொழிலதிபர்கள் இருந்தால் அவர்கள் எப்படி தொழில்கள் தொடங்க முன் வருவார்கள் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் அப்படிப்பட்ட நிலைமை நாட்டிலே இல்லை. அந்த அளவுக்கு தொழிலதிபர்கள் சிறிது நம்பிக்கை பெற்றிருக்கிறார்கள்.
அவர்கள் தங்கள் பணத்தை முதலீடு செய்ய முன்வர தயாராக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.